இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. ஒரு வாரத்தில் அந்த 7 நாளை தாண்டி 8வது நாள் வந்துச்சுன்னா கூட நம்ம கன்சிக்யூட்டிவாக வீடியோ போடலையோ அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட் என்னையே காரி துப்புது இப்போல்லாம். இன்ஃபேக்ட் நேற்றே கூட நினச்சிருந்தா நான் வீடியோ போட்டிருந்துருப்பேன், அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். பட்டு அது வேலையாக தான் நான் நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இதை அப்லோட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டிராகன் படத்துடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் அன்எக்ஸ்பெக்டடாக என்னை ரொம்பவே என்ஜாய் பண்ண வச்சுச்சு. அதாவது பிரதீப் ரங்கநாதனுடைய படம்னாலும் ஒரு மாதிரி என்ஜாயபுளாக தான் இருக்கும். கோமாளி, லவ் டுடேலாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த படத்துடைய டேரக்டருமே ஓமை கடவுளேன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிக்கும். இந்த 2 காம்போவுமே சேருது, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னோடனே ட்ரெய்லர் வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் ட்ரெய்லர் பார்த்த உடனே என்ன நினச்சனோ ஏது நினச்சனோ தெரில. வழக்கமாக எதுனா மீம் போட்டாங்க அப்படின்னா தான் ஆமாம் இல்லை இவன் சொன்னது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டுக்கு தோணும். ஆனால் ஃபஸ்ட்டு டைமு நானே கண்டுபிடிச்சேன் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு என்ன டான் வார்டு நைட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இன்ஃபேக்ட் படத்தோடைய கான்செப்ட் ஒன்று தான், ஆனால் உள்ளே வச்சுருக்க ட்ரீட்மெண்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்டு கம்பேரிட்டிவ்லி அதை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் ரிவ்யூவாக போட வந்திருக்கேன். படம் ரிலேட்டடாக நிறைய மீம்ஸ் நம்ம இன்ஸ்டா ஃபீல்டில் வந்துகிட்டே இருக்கும்ல. ஒன்ஸ் பார்த்து முடிச்சிட்டோன்னா அது ரிலேட்டடாக வரும், இல்லை ஸ்பாய்லராகவே நிறைய பேர் எடுத்து ஸ்டோரியில் போட்டுருவாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மீம் என்னென்னா சுதாகரோடைய டெம்ப்ளேட்டு கோசு வீடியோஸ்லாம் இருக்கும்ல, பரிதாபங்கள் வீடியோ, அதுலேருந்து ஒரு டெம்ப்ளேட் எடுத்து இது டான் மூவியை வச்சு ட்ராகன் அடிப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் ட்ராகனை வச்சு டான் மூவி அடிச்சிட்ருக்காங்கன்னு லிட்ரலி அதான் நடந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு படத்தோடைய பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெகட்டிவ் போகலாம். நம்ம ஸ்டைலான ரிவ்யூ இதுக்கப்புறமா தான் உள்ளே இறங்குது. பாசிட்டிவ்னு பார்த்தா ஓவராலாகவே கேஸ்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்க நிறைய படத்துக்கு காமன் ஃபேக்டராக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா கேஸ்டிங்கிறது தான். ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணுறத விடவும் அதை யாரால் புல் ஆஃப் பண்ண முடியும்னு சொல்லி நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு அந்த ஆளை அந்த இடத்துல உட்கார வச்சா தான் நம்ம மைண்டில் என்ன நினச்சோமோ அதே மாதிரி ஸ்க்ரீனில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். இது ஒரு டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்கிறேன். அப்படி பார்க்குறப்போ படத்தில் இப்படியெல்லாம் ஒரு கேரக்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அந்த படத்தோடைய மீட்டருக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரை ரைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒவ்வொரு ஆளை கேஸ்டிங் பண்ணி வச்சுருக்கிறதும் நல்லா தான் சூட் ஆகிருந்துச்சு. பர்டிகுலராக எனக்கு பிரதீப்போடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி மிஷ்கின் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் இந்த படத்தில். அதுக்கப்புறமா படத்தோடைய 2 ஹீரோயின்ஸு, ஜிவிஎம், அதுக்கப்புறம் விஜய் சித்து விலாக்ஸ்லேருந்து 2 பேர் சித்து அண்ட் அர்ஷஸ்ன்னு சொல்லிட்டு. நான் உண்மையாலே என்ன நினச்சேன்னா, சரி யூடியூப் சேனல் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு, அவங்க 2 பேரையுமே உள்ளே வச்சுருக்காரு அப்படின்னா சும்மா ஒரே ஒரு சீன் மட்டும் காமிச்சிடுவாங்க, 2-3 சீன் காமிச்சிட்டு ஆடியன்ஸ்லாம் விஜய் சித்துக்குன்னு சில ஆடியன்ஸு இப்போது படம் பார்க்க உள்ளே வந்துடுவாங்க. அவங்கள வச்சு ப்ரொமோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு 2 சீன் கொடுத்து அமுச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இல்லை எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்லை ஏதாவது உள்ள ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமல் நம்பர் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவும் 2 பேருக்குமே தனித்தனியாக கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு லேக் ஒரு இடத்துல கூட ஃபீலே ஆகலை. இந்த கதைக்கான டியூரேஷன் இதை விடவும் கம்மியான டியூரேஷன்லேயே எடுத்து முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஃபீலிங் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி சீன் வரைக்கும் தான், முன்னாடி சீனில் தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயுமே எனக்கு அந்த லேக் ஃபீல் ஆகாத மாதிரி எல்லாமே ரொம்ப கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் படத்தோடைய சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸும் கூட குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லா இடத்துலையுமே அதுக்குன்னு ஆப்டாக செட் ஆகிற மாதிரி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. லியோ ஜேம்ஸ்ன்னு நினைக்கிறேன் மியூசிக் டைரக்டர். ஆமாம், அவர் தான். பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னதுக்காக உடனே கமெண்ட் செக்ஷனில் தீமா தீமா சாங் எப்போ வரும்லாம் கேட்கக்கூடாது. என்னடா சம்மந்தமே இல்லாமல் வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். சரி, பாசிட்டிவ்ஸ்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்படியே இப்போது நெகட்டிவ் பக்கம் வந்தோம் அப்படின்னா, நெகட்டிவாக இருக்குது என்னன்னு சொல்லணும்னா, கான்செப்ட் ஒரு ரியாலிட்டிக்கு ஒரு சோஷியல் அவேராக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறதுக்காக எடுத்த ஒரு படம். ஆனால் அதுக்குள்ளேயே கதை ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி க்ரியேட் ஆகிருக்கோங்கிறது எனக்கு ஒரு ஃபீல். சோஷியல் மெசேஜ் கொண்டு போகணுன்னாலே அதுக்காக சீரியஸாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வரல. இருந்தாலும் அநியாயத்துக்கு ஒரு மனுஷன் எப்படி 48 பேப்பர்லலாம் அரியர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் தான் எனக்கு யோசிச்சிருந்தேன். படத்துலேயே ஒரு டைலாக் வரும்,
லேபெல்லாம் நீ சும்மா கண்டுக்கவே கண்டுக்காத, அங்கே போய் உக்காந்தாலே உனக்கு மார்க் போட்டுருவாங்கன்னு. உண்மையாலே அந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம போய் நம்ம நேம் எழுதி ஒரு 2 பக்கத்தை ஃபில் பண்ணி கொடுத்தாலே எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ண வேணாம் கிளம்புன்னு அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் அதையெல்லாம் சேர்த்து கூட ஒரு மனுஷன் எப்படி அரியர் வைக்க முடியும்? அதுவும் வச்ச அரியர் எல்லாத்தையுமே எப்படி ஒரே செமஸ்டரில் உட்காந்து கிளியர் பண்ண முடியுங்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம், எல்லோரும் ஃபன்னாக பார்க்குற ஒரு கதைங்கிறதுனால இதோடு சேர்த்து இன்னும் நிறைய லாஜிக்கலாக மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொன்றா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி போர் அடிக்கணும்னு விரும்பல. ஓவராலாக எல்லாருக்குமே இடிக்கிற மாதிரி இருக்கிற விஷயம் வந்து இந்த 48 அரியர் மேட்ரு ஒன்று மட்டும்தான். அதனால தான் அதை மென்ஷன் பண்ணிட்டேன். எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. ஆனால் அதை வந்து கதையை அவ்வளோ பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலைன்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் வந்து ப்ரொமோஷன்லேயே ஐப்பை வந்து சும்மா நம்ம கம்மி பண்ணி காட்டுவோம், இப்போவே ரொம்ப ஐப் கொடுத்துட்டா படத்தில் வந்து எதனா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரீ ப்ரொமோஷன் போஸ்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணவே இல்லை. எல்லாமே படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய ஒன்லைன் வந்து ஆல்ரெடி நம்ம ஊரில் இருக்க நிறைய ஹீரோஸ் வந்து இதே மாதிரி படங்களில் நடித்து தொலைச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் தான் ஆடியன்ஸுக்கு வந்து இதில் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதனாலே கூட இந்த படம் வந்து டீசெண்டாக ஹிட் அடிச்சிச்சு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இந்த படம் ஹிட் ஆனதுக்கு வந்து விடாமுயற்சியை போட்டு சம்மந்தமே இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு புரியல. லைக் இப்போ என்ன சொல்கிறது, அந்த படம் நல்லா இல்லைன்னா அந்த படம் நல்லா இல்லைன்னு அந்த ரிவ்யூக்கு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு இது தள்ளி போகாமல் அதே டேட்டில் ரிலீஸ் ஆகியிருந்தா விடாமுயற்சி ஓடிடாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில மீம் பேஜஸ்லலாம் பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஃபன்னாக தான் இருக்குது. பட் அது லைட்டாக ஒரு மாதிரி ஒரு அன்வான்ட் கான்வர்சேஷனுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த படத்தோடைய ரிவ்யூ வந்து முடியுது. இன்னும் வேறு ஏதாவது நல்ல படம் வந்தால் இதே ரிவ்யூ செக்ஷனில் வந்து உங்களை திரும்பி மீட் பண்ணுறேன். நாளைக்கு சொந்த கண்டென்ட்டோட ஒரு வீடியோ வந்து பண்ணலான்னு பிளான் இருக்குது. அங்கே வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.